சார் 2010 மாடலுங்க. ரிட்ஸ் பெட்ரோலுங்க இது. வண்டி 88,000 கிலோமீட்டர் இருக்கு. வண்டி சுத்தமாக இருக்கும். 4 டயர் புதுசு சார். சார் 4 டயருமே 5 டயருங்களா சார்? 4 புதுசு. எங்க முதல்ல திருச்சியில் போட்டீங்களா? சரி சார், திருச்சியில் தான் போட்டேன். ஏன்னா ஒரு என்னாச்சு ஊருக்கு போகல சார், வந்து ஆஃபீஸில் ரிட்டையர் ஆகிட்டாங்க. வண்டி சுத்தமாக இருக்கும். ஒரு மீட்டர் காமிச்சிடுறேன் பாருங்க. 85,878 மணி இருக்கு. வண்டி சுத்தமாக இருக்கும் சார். 2 சாவி இருக்கா, ஒரு சாவி இருக்குங்களா சார் வண்டிக்கு? வச்சிருக்கீங்களா? ஓகே. ஏன்னா அது கூட என்கிட்ட கேட்கக்கூடாது, திரும்ப அவங்க வாங்குறவங்க. சார் 2010 3 ஓனர். 3 ஓனர் ஆக்சுவல் 2 ஓனர் தான் கணக்கு. ஃபர்ஸ்ட் மிலிட்ரி இல்லை, அவங்க பேர் தான் இருக்கு சார். ஓகே ஓகே போகுது. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஆர்சி புக்கில் 3 இருக்கும், ஆனால் 2 தான். எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா வேலை பார்த்தவங்க வண்டி தான் அது. ரிட்ஸுங்க, பெட்ரோல் வண்டி. இது ஓட்ட கத்துறவங்களாம் செட் ஆகும். 85,200 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ரிட்ஸ் பெட்ரோல் வண்டிங்க, மாருதி ரிட்ஸ். 4 டயர் புதுசு, பேட்டரி புதுசுங்க. வண்டி சுத்தமாக ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கும். 2 கீ இருக்குங்க. இது வந்து சும்மா கிராச்சஸ்க்காக ஒட்டி வச்சிருக்காரு. வயசான வண்டி. குட்டியாக டயர் தான் போட்டிருக்காரு. சரி கான்டினென்ட் டயர் போட்டிருக்காரு. 4 டயர். இன்ட்ரெஸ்ட் பை இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து 2010. ஆக்சுவலி ஆர்சிஓ புக்கில் மாறிக்கிறது 3 தான் மாறி இருக்கும். ஆக்சுவலி 2 ஓனர் தான் அது. அவங்க ரிலேஷனு. பட் அதோட மெயின் என்னன்னா 2 பேரும் ஒன்றா வேலை பார்த்தாங்க, கொலிக் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், பேசலாங்க. அந்த வண்டி விலை வந்து 2,30,000 கேட்குறாருங்க. டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி தான் இது. வந்து நீங்கள் ஓனர்கிட்டே பேசிக்கலாம். வண்டி சுத்தமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஓனர்கிட்ட கம்மியாக கொடுப்பேன்னு. இவரு கொடுக்குறன்ற ஐடியா இல்லை. நான் 2 ரூபா வரைக்கும் கேட்டேன், தரமாட்டேன்னாரு. இன்ட்ரெஸ்ட் பையர் வந்து சொல்லுங்கள், 2.30 கம்மி தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. அது கீழே எதிர்பார்க்குறவங்க பேச வேண்டாங்க. ஏன்னா 2 ரூபா கீழே யாரும் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு கொடுக்க மாட்டேன்ற வீடியோ எதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் தரமாட்டாப்புல. வண்டி சுத்தமாக இருக்கும். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் சொல்லுங்கள் சார். எஃப்சி எவ்வளோ சார் இருக்குது? இன்சூரன்ஸ் இருக்குது. எஃப்சி எவ்வளோ சார் இருக்குது? 30 வரைக்கும் இருக்குது. சரிங்க சார், எஃப்சிலாம் பண்ணியாச்சு. 30 வரைக்கும் இருக்குது. 2030 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டு 2 சாவி இருக்குது. 2010 பார்த்துக்குங்க. விலை வந்து 2,30,000 பெட்ரோல் வண்டிங்க. 88,000 தான் ஓடி இருக்குது. வாங்கி அப்படியே ஓட்ட கற்றுக்கலாம், நல்லா கற்றுக்கலாங்க. மேனுவல் வண்டி தான் அது, பார்த்துங்க. பெட்ரோல் வண்டிங்க. என்னன்னு சொல்லுங்கள், பேசலாங்க. ஏன்னா இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் நிறைய சேல்ஸுக்கு வரும். எதுவும் இல்லை, என்ன இருந்தால் சொல்கிறேன். வீடுகளும் வேணும்னு சொல்லுங்கள், அதை வாங்கி கொடுப்போம், விற்று கொடுப்போங்க. பார்த்துங்க, இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து ஹவுசிங் போர்ட் ஃப்ளாட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். வெல் மெயின்டெனன்ஸ் இருந்தால் எல்லாமே. அது கூட நான் பேசியிருந்தோம். டாட்டா பஞ்ச் ஒரு தரேன்னு தெரில, ஒயிட் கலர் வண்டி. அதை கேட்டோன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட இன்னொரு வண்டி காமிக்கல. இதை பார்த்துங்க. இது வந்து பெட்ரோல் வண்டி. உங்கள்கிட்ட ஓனர்கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன்.